ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்சூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த உலகத்தில் பணம் தான் முக்கியம். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எவனாலும் கொள்ளுவேன். எங்களை விட ரவி பெட்டர் பர்சன். ஏன்னு கேட்டா தட்டிட்டு வாடானா வெட்டிட்டு வர்றவன். இங்கே பாருப்பா, ஏரியா லெவலில் இந்த பிரச்சனை இப்போ கட்சி லெவலில் போயிடுச்சு. அதுவே கூடான்னு தான் நாம் இப்போ பொது இடத்துல பேச வந்திருக்கோம். தயவுசெய்து அதையும் பிரச்சனை ஆகிறாங்க. வேற என்ன எதுக்கு வர சொன்னீங்க? இது பாரு சங்கர், கட்சியில் தருவ ரவிக்கு தான் போசிங்கிறாங்க. நீ ஒன்றும் பொறுத்து போ. எல்லாத்தையும் அவங்க தூக்கி கொடுத்துட்டா நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா? ஏய், கட்சியில் ஒரு பிரச்சனை மட்டும் நான் தேவைப்படுதேன். ஆனால் போஸ்டிங் இன்னொருத்தனு போகுது. நான் எதுக்குமே இந்த வாட்டி விட்டு கொடுக்க மாதிரி இல்லை. விட்டு கொடுக்கறதுனால இப்போ என்னப்பா? அப்படிலாம் விட்டு கொடுக்க மாதிரி இல்லை. அதான் கட்சியிலே சொல்லிட்டாவல, அப்புறம் என்ன, எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதானே? ஏய், அதே கேட்க மாட்டீங்களா? உனக்கெல்லாம் தகுதியே இல்லை நின்று பேசுறதுக்கு. இது எனக்கு தகுதி இல்லையா? இது நான் உன்ன ஏய், யார் மேல? சரி, நாளைக்கு பார்ப்போம். சரா பார்த்து போ. அண்ணன் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னண்ணா? வர வழியில் மாற்றோட தம்பி எம்எல்ஏவை பார்த்தேன். அவரே இப்படி கேட்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? திடீர்னு சம்மந்தி ஆகும்னு சொல்கிறாரு. ஒரு செகண்ட் என்ன பதில் சொல்கிறேனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளே தேடி போயிருந்தாலும் இப்படி ஒரு சம்பந்தம் கட்டிருக்குமா? அண்ணன் பேச்ச மீற மாட்டேன்னு உன்கிட்ட கேட்காம வாக்குறுதி கொடுத்துருக்கேன். நாளைக்கு காலை உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா, ரெடியாரு. நீ இங்கேருந்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணு. நான் அதுக்குள்ளே உங்கள் அண்ணங்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அண்ணே, அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்க? நம்ம துர்காலஜ் வாசல்ல. என்னை மீறி ஒரு முடிவு எடுத்துட்டா. இனி அவள் வேணாம், நீ வீட்டுக்கு வா, சரியா? அண்ணே, இப்போ இப்படியே விட்டுருவா? வந்துரு. அண்ணே அண்ணே, வர சொன்னீங்க.
வேணும்னாலும் கேட்குறேன், என்னை விட்டுருங்க. விட்டுருங்க. துர்கா லாட்ஜில் இருக்கு, எப்படியாவது முடிச்சிரு சரியா? இந்தா முடிச்சுட்டு கூப்பிடு. என்னடா முடிஞ்சா? தப்பா முடிஞ்சு. ஷீலா 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 வீட்டில் என்னாச்சுன்னே தெரில. அண்ணன் எந்நேரம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பான். கண்டிப்பாக என்னை கொன்றுவான். எனக்கு வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு. நீ இப்படி பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் எங்கே வைப்பறேன், நம்பிக்கையோட இரு சரியா? அவன் கூட தான் எப்போவுமே நான் இருப்பேன். வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. சரி. அப்போது பிரச்சனை சங்கர்கிட்ட இல்லை, ரவி கிட்ட தான். அவட்ட கொடுத்துரு. இனிமே என் கண்ணில் படக்கூடாது, சொல்லிடு. சரிண்ணே. ம் சரிண்ணே. சொல்கிறா. அண்ணே, ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது. ரவியோட தங்கச்சியும் லவ் பண்ணுற பையனும் ஊர் சுற்றிட்டு இருந்தாவோ, அதை அவங்க அண்ணன்ட்ட போட்டு கொடுத்துறேன். இப்போ அவன் கையில் காசை கொடுத்து அவங்க 2 பேரும் ஊரை விட்டு அனுப்பிச்சு விட்டான். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? வா, ஆளை வச்சு அவளை முடிச்சிரு. அண்ணன் ஸ்பாட்டுக்கு வரேன். சரிண்ணே. அண்ணன் ஒரு சம்பவம் சொன்னார், நைட்டு முடிச்சிரு சரியா? விடு, நான் பார்த்துக்கிறேன். முடிச்சிட்டு கூப்பிடு, வரேன். டேய் தம்பி, டேய் என்னடா ஆச்சு? அவளை முடிச்சிட்டியா? டேய் சொல்றா. டேய் தேவையில்லாம ஏன் சதியில உங்க விதி வந்து மாட்டிடுச்சு பாத்தியா? ஒழுங்கா வேற எங்கேயாச்சும் ஓடி போயிருக்கலாம்லடா. பாத்தியா, என் கையால் அவ சாகுற மாதிரி ஆயிடுச்சு. பழி அவனுக்கு, பதவி எனக்கு. ஆ
ஆ! ஆ!